மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 16வது தலைப்பு பொன்னூசல், திரு பொன்னூசல். அதில் 4 பாட்டு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ மீதி இருக்கிற 5 பாடல்களையும் இன்றைக்கு பார்க்க இறைவன் நமக்கு அருள் செய்ய வேணும். பாடல் எண் 5 திரு பொன்னூசல், பாடல் எண் 5. ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணாக்கடவுள் கருணையினால் தேவர்குலாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் முத்தர கோசமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார் வனமுலையீர் பொன்னூசலாடாமோ. இந்த பெண்களை பார்த்து கூப்பிடுற போது மாணிக்க வாசகர் அவங்களுக்கு ஐஸ் வைக்கிறார். அவங்கள பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? பூணார் வனமுலையீர். வனமுலைன்னா வனப்பு மிகுந்த முலைகளை உடைய பெண்கள், அழகு மிகுந்த முலைகளை உடைய பெண்கள் அர்த்தம். பூணார்னா நிறைய ஆபரணங்களை அணிந்திருக்கிற பெண்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த காலத்தில் ரவிக்க போட மாட்டாங்க, சும்மா தான் இருப்பாங்க. அப்போ நிறைய ஆபரணங்கள் போட்டிருப்பாங்க. அதை சேர்த்து வச்சு சொல்கிறாரு, பூணார் வனமுலையீர் பொன்னூசல் ஆடாமோன்னு. பூணார் வனமுலையீர்னு அவங்கள கூப்பிடுறாரு, பெண்களை கூப்பிட்டு. சிவபெருமான் ஆனோ அலியோ அறிவையோ, சிவபெருமான் ஆண் இனமா அலி இனமா, அறிவைனா பெண், பெண் இனமா, இது தெரியல யாருக்கு? திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தெரியாம போச்சு. ஆனோ அலியோ அறிவையோ என்று இருவர். இந்த இருவருங்கிறது திருமாலும் பிரம்மாவும். காணா கடவுள், அவங்க முயற்சி செய்தும் பார்க்க முடியாத கடவுள் சிவபெருமான். காணா கடவுள், அவங்களால பார்க்க முடியலையே தவிர அந்த பெருமான் தன்னுடைய கருணையினால், தன்னுடைய இரக்கத்தினால் தேவர்குலாம், வானவர்கள் கூட்டம், தேவர்கள் கூட்டம் நானாமே உய்ய, வெட்கப்படாமல் அவர்கள் உய்வடையும்படியாக. அவங்களுக்கு என்ன வெட்கம்? அவங்களால முடியலை. பார்க்கடலை கடைந்த போது வந்த அந்த நஞ்சை பார்த்து பயந்தார்கள். அப்போ சிவபெருமான்கிட்ட வந்து விழுந்தோடனே, நீ கவலைப்படாதப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அந்த நஞ்சை அவர் சாப்பிட்டாரு. அதனால ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர்குலாம் நானாமே உய்ய, அவர்கள் உய்வடையும்படியாக ஆட்கொண்டருளி, அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவங்களுடைய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டு, நஞ்சுதனை, அவங்க கொண்டு வந்த அந்த நஞ்சு இருக்குல்ல, பார்க்கடல்ல வந்த நஞ்சு, அதை சாப்பாடு மாதிரி சாப்பிட்டாராம். ஊனாக உண்டருளும், ஊனாகன்னா சாப்பாடு மாதிரி, ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை, திருவுத்தர கோசமங்கையிலே எழுந்தருளி இருக்கிற பெருமான். கோணார், இந்த கோன்கிறது இது என்ன தெரியுமா? இந்த கோடு போடும்போது கொஞ்சம் வளைச்சி போட்டுவிட்டா கோணலா போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கோணார்னா வளைந்திருக்கிற. இந்த அவர் தலையில் இருக்கிற சந்திரன் எப்படி இருக்கான்? நேரம் இல்லையா, வளைஞ்சிருக்கான். ஆமாம், பிறைச்சந்திரன் வளைஞ்சு தானே இருக்கும். அதனால கோணார் பிறை சென்னி, பிறைங்கிறது சந்திரன், சென்னி தலை, வளைந்த சந்திரனை தலையிலே கொண்ட கூத்தன். சிவபெருமானை கூத்த பெருமான் என்று சொல்லுகிறோம்.
சிதம்பரத்தில் பொற்சபை, அதில் கூத்தாடுறாரு. திருவாலங்காட்டில் ரத்தின சபை, அதில் கூத்தாடுறாரு. மதுரையில் வெள்ளி சபை, அதுக்கு வெள்ளி அம்பலம்னு பேர். குற்றாலத்தில் சித்திர சபை, திருநெல்வேலியில் தாமர சபை, அதுல எல்லாம் கூத்தாடின பெருமாள் இங்க உத்தரகோச மங்கையில் அறையில் ஆடுறார். ஏன் அறையில் ஆடுறாருன்னா, அவர் மரகத நடராஜர். அந்த காலத்தில் அது ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் என்பதால் யாரும் திருடி கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக முதல்ல சிலையை வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டடத்தை கட்டி சிலை வெளியில வர முடியாத அளவுக்கு சின்ன வாசலை வச்சிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா தெரியும், உத்தரகோச மங்கையில் சின்ன வாசல். அதனால அந்த கூத்தன் இப்போ உத்தரகோச மங்கை கூத்தன், உத்தரகோச மங்கை கோனார் பிறைச்சென்னி கூத்தன். அவனுடைய குணம்பரவி, அவனுடைய நல்ல குணங்கள் எல்லாம் இருக்குல்ல, அருட்குணங்கள், அவற்றை புகழ்ந்து பாடி குணம்பரவி பூணார் வனமுலையீர் அணிகலன்களை அணிந்த வனப்பு மிகுந்த முலையை உடைய பெண்களே, பொன்னு ஊசல் ஆடாமோ, பொன்னு ஊசல் ஆடுவோம் அப்படிங்கிறது இந்த பாட்டு. ஆனோ அலியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குலாம் நானாமே உய்ய ஆட்கொண்டருளி நஞ்சுதனை ஊனாக உண்டருளும் உத்தரகோச மங்கை கோணார் பிறைச்சென்னி கூத்தன் குணம்பரவி பூணார் வனமுறையீர் பொன்னூ செல்லாடாமோ. அடுத்தது பாடல் எண் 6. மாதாடு பாகத்தன் உத்தரகோச மங்கை தாதாடு கொன்றைச் சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல்பிறவி தீதோடா வண்ணம் திகழ பிறப்பறுப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு புன்முலையீர் பொன்னூசலாடாமோ. இப்ப இந்த பெண்களை பார்த்து என்ன சொல்றாரு? போதாடு புன்முலையீர் அப்படிங்கிறார். அவருடைய மார்பகங்கள் தாமரை மொட்டுக்களைப் போல இருக்கின்றன. போதுன்னா தாமரை மலர். அப்போ போதாடு புன்முலையீர் அப்படின்னு அவர்களை அழைத்து செய்தியை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? மாதாடு பாகத்தன், சிவபெருமான் ஆடுற போது அவனுடைய பங்கில இருக்கிற உமையம்மையும் ஆடத்தானே செய்வா. அதனால மாதுங்கிறது யாரு? உமையம்மை. மாது ஆடு பாகத்தன் உத்தரகோச மங்கை, திருவுத்தரகோச மங்கையில தாதாடு கொன்றை. தாது அப்படின்னா மகரந்தம். மகரந்தம் நிறைந்திருக்கிற கொன்றை மலர்களை சூடி இருக்கிற சடையை உடையவன் தாதாடு கொன்றை சடையான். அவன் என்ன செய்தான்? அடியாருள், அடியவர்களுக்குள் நாயனை கோதாட்டி, என்ன ரொம்ப சீராட்டி பாராட்டி ஆட்கொண்டான். கோதாட்டினா சீராட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். என்னுடைய குற்றங்களை எல்லாம் மறந்து என்னை பாராட்டி, என் கோதாட்டி நாயனை, நான் இப்படி மாற்றி சொல்றேன், நாயனை கோதாட்டி ஆட்கொண்டு என்னை ஆளாக கொண்டு அடிமையாக கொண்டு என்னுடைய தொல்பிறவி, தொல்பிறவின்னா இதுக்கு முந்தின பழைய பிறவிகள், ஒவ்வொரு பிறவியிலையும் நிறைய பாவம் புண்ணியம் பண்ணியிருப்போம்ல, அதைத்தான் சொல்றாரு. தொல்பிறவி தீது அப்படிங்கிறார். அது ஏன் தீது? பாவ புண்ணியங்கள் செய்தால்
நல்வினை தீவினைகள் பதிவாகி மறுபடியும் மறுபடியும் பிறப்பு வரும். அதனால அந்த தொல்பிறவி தீது ஓடா வண்ணம் அடுத்த பிறவிக்கு என்னோட ஓடி வந்து விடாமல் ஓடா வண்ணம் திகழ விளங்க பிறப்பறுப்பான், என்னுடைய பிறவியை இதோட நிறுத்துறவன். பிறப்பறுப்பான்னா இனிமேல் மறுபடியும் நான் பிறக்காம பண்ணிடுவான்னு அர்த்தம். என்னுடைய பிறப்பறுப்பான் காதாடு குண்டலங்கள், அவன் காதுல போட்டிருக்கிற 2 குண்டலம், அதை பாடுவோம். அது 2 அரக்கர்கள் தவம் செய்தார்களாம். சிவபெருமான உனக்கு என்ன வேணும்னு கேட்டால், நாங்கள் 2 குண்டலங்களாக இருக்க வேண்டும், நீங்கள் உங்கள் காதில் எங்கள் 2ஐயும் போட்டுக்கணும், நாங்கள் பாடிக்கொண்டே இருப்போம், நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொன்னாங்களாம். அதனால் காதில் இருக்கிற குண்டலங்கள் அதுவே பாடும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த காதில் போட்டிருக்கிற குண்டலங்களை புகழ்ந்து பாடுகிறோம். காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்து, கசிந்துன்னா மனம் உருகி. எதனால உருகணும்? அன்பால். அன்பு தாங்க எல்லாத்துக்கும் அடிப்படை. அன்பு செலுத்தினால் ஆண்டவனாக இருந்தாலும் சரி, அடியவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம அன்பு செலுத்துகிற போது அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். அதனால அன்பால் குண்டலங்கள் பாடி கசிந்து, மனங்கசிந்து, அன்பால் அன்பினால் போதாடு பொன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ, அந்த அன்பை காட்டி பொன்னாலாகிய ஊஞ்சலில் நாம் ஆடுவோம் என்கிற பொருள் இந்த பாட்டுக்கு. மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றைச் சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டு என் தொல்பிறவி தீதோடா வண்ணம் திகழப் பிறப்பறுப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு புன்முலையீர் பொன்னூ செல்லாடாமோ. அடுத்தது பாடல் எண் 7. உன்னற்கு அரிய திரு உத்தர கோசமங்கை மன்னிப் பொறிந்திருந்த மாமரையோன் தன்புகளே பன்னிப்பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான் அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் புகழ் பாடி பொன்னொத்த பொன்முலையீர் பொன்னூசலாடாமோ. இப்போ எப்படி ஐஸ் வைக்கிறாரு இந்த பிள்ளைகளுக்குன்னு பாருங்க. பாடுற பிள்ளைகளுக்கு, ஊஞ்சல் ஆடுற பிள்ளைகளுக்கு அந்த ஊஞ்சல் அன்னம் மாதிரி இருக்கான். அதுல உட்கார்ந்து இருக்கிற இந்த பிள்ளைகள் மயில் மாதிரி இருக்காங்களாம். அழகா அன்னத்தின் மேலேறி ஆடும் அணி மயில் போல், அழகான மயில் போல். அணின்னா அழகு. அன்னத்தின் மேலேறி ஆடும் அணிமயில் போல். அவங்க என்ன போட்டிருக்காங்க? பொன்னொத்த புன்முலையீர், பொன்னாலாகிய ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள். பொன்னொத்த புன்முலையீர், அப்படிப்பட்ட பெண்களே அப்படின்னு அவங்கள அழைச்சி அப்புறம் முதல்ல எனக்கு போயிடுவோம். உன்னற்கு அரிய திரு உத்தர கோசமங்கை. உண்ணுதல் அப்படின்னா நினைத்தல். மனசுல நினைச்சு பார்க்கறதுக்கு முடியாத அளவுக்கு ரொம்ப சிறப்புடையது உத்தரகோசமங்கை என்கிற ஊர். உன்னற்கு அரிய திரு உத்தரகோசமங்கை. மண்ணி பொழிந்திருந்த, அங்க நிலையாக, மண்ணுதல்னா நிலை பெற்றிருத்தல் அப்படின்னு பொருள். மண்ணி பொழிந்திருந்த, அங்கே நிறை பெற்று பொலிவாக விளங்குகிற மாமரையோன்.
மாமறையோன்னா வேதங்களுக்கு தலைவன், வேதங்களை தந்தவனே அவன் தானே. அதனால மாமறையோன் தன் புகழே, அவனுடைய புகழையே பண்ணி, பண்ணினா திரும்ப திரும்ப சொல்றது, என்ன பண்ணி பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் கூட கேட்போம். அப்போ பண்ணுதல் என்றால் திரும்ப திரும்ப சொல்லுதல், பண்ணி அதை திரும்ப அவனுடைய புகழை திரும்ப திரும்ப சொல்லி பண்ணி சொல்றது பேச்சு. பணிந்து கீழே விழுந்து கும்பிடணும், அது மெய் செய்கிற வேலை. அதுக்கப்புறம் இறைஞ்ச கெஞ்சணும், இறைவனிடத்திலே பணி இறைஞ்சுகிறோம், அது மனம் செய்கிற வேலை. அதனால பன்னிங்கிறது உரை, பணிந்துங்கிறது உடல், இறைஞ்சங்கிறது மனம். மனம் மொழி மெய்களால் வணங்க வேண்டும்னு சொல்றோம்ல, அதை தான் இப்படி மாற்றி சொல்றார். பன்னி பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான். அப்படி இறைஞ்சினால் அவன் என்ன செய்வான்? நம்முடைய பாவங்களை எல்லாம் இல்லாமல் செய்து விடுவான். பாவங்கள் பற்றறுப்பான். அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என் அத்தன், எங்க அப்பா யாவே சிவபெருமான் தான் எனக்கு அப்பா. என் அத்தன் என்னையும் ஆட்கொண்டான். இந்த என்னையும் சொல்றார்ல, நான் ஒன்றுக்கும் பத்தாத ஆளு, நாயை விட கீழானவன், என்னை கூட அப்படின்னு அர்த்தம். என்னையும் ஆட்கொண்டான், ஆளாக கொண்டான், அடிமையாக கொண்டான். அவனுடைய புகழை பாடி பொன்னத்த புன்முலையீர் பொன்னு ஊசல் ஆடாமோ. உன்னருக்கு அரிய திரு உத்தர கோசமங்கை மன்னிப் பொலிந்திருந்த மாமரையோன் தன்புகளே பன்னிப் பணிந்து இறைஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான். அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போல் என்னத்தன் என்னையும் ஆட்கொண்டான் புகழ்வாடி பொன்னொத்த புன்முலையீர் பொன்னூசலாடாமோ. அடுத்தது பாடல் எண் 8. கோல வரை குடுமி வந்து குவலயத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞால மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நம்பாடி பூளித்து அகங்குழைந்து பொன்னூசலாடாமோ. இப்போ இவருக்கு என்ன ஞாபகம் வந்துடுச்சு? மாணிக்கவாசக பெருமானுக்கு மதுரை ஞாபகம் வந்துடுச்சு. மதுரையில சிவபெருமான் குதிரையில வந்தது ஞாபகம் வந்துடுச்சு. மதுரையில வைகையில வெள்ளம் வந்தபோது சிவபெருமான் கூலியாளாக, வந்திக்கு கூலியாளாக வந்து அவர் தந்த பிட்டை உண்டு அங்க செய்த திருவிளையாடல் ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அதெல்லாம் இந்த பாட்டில் வச்சுட்டார். கோல வரைக்குடுமி, அழகிய, கோலம்னா அழகிய, வரைக்குடுமி, வரைனா மலை, எந்த மலை? கைலாய மலை. குடுமினா அதனுடைய உச்சி. அழகிய கைலை மலையின் உச்சியில் இருக்கிற சிவபெருமான் எங்க வந்துட்டான்? குவலயத்து வந்து குவலயத்துன்னு இருக்கு, நான் குவலயத்து வந்துன்னு சொல்றேன். குவலயம்னா என்ன? பூமி. இந்த பூமிக்கு வந்தானே சிவபெருமானை தேடி. கைலாயத்துக்கு நம்ம போகாம நம்மளை தேடி சிவபெருமான் இந்த பூமிக்கு வந்து விட்டானேன்னு அந்த மகிழ்ச்சியை பாடுறார். கோல வரை குடுமி வந்து குவலயத்து, குவலயம் பூமி. சால அமுதுண்டு, நிறைய பிட்டமுது உண்டார், பந்தி கிளப்பிட்ட. சால அமுதுண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கதை நம்ம கீர்த்தி திருவகவல்ல படித்தோம். உமையம்மைக்கு இந்த வேதத்தை அவர் உபதேசித்துக் கொண்டிருந்தார்.
இந்த காலத்து பிள்ளைய மாதிரி பாடத்தை கவனிக்காம அவ வேற எங்கேயோ முருகனை கவனிச்சிருப்பா போல. என்ன இப்படி பண்ற, நீ போய் ஒரு செம்படவன் மகளா பிற அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. அப்போ அதை இந்த சுப்பிரமணியருக்கும் பிள்ளையாருக்கும் சொல்லி நீ சீக்கிரம் போய் அம்மா போய் விடாம தடுத்துருங்கன்னு சொல்லி நந்தியம்பெருமான் சொல்லி விட்டார் போல இருக்கு. அப்ப நந்தியம்பெருமான், நீ என்ன இந்த வேலையை பார்த்திருக்க, நீ அங்க போய் சுறாமீனா பிறந்துரு அப்படின்னு அவர் சாபம் கொடுத்தாராம். இந்த சுறாமீனை பிடிக்க முடியாம செம்படவன் தவித்து சிவபெருமானை வேண்டிய போது சிவபெருமான் ஒரு வலைஞனாக, இந்த மீன் பிடிக்கிறவனாக, செம்படவனாக போய் அந்த வலை வீசி, அலைகடல் மேல் வலை வீசின்னு முந்தி ஒரு இடத்துல படித்தோம். வலையை வீசி இந்த திமிங்கிலத்தை பிடிச்சு அவனுக்கு உதவி செய்தார். அப்போ அவன் சரி, அப்போ என் மகளை உனக்கு கட்டித்தாரேன்னு சொல்லி அந்த மீனாட்சி அங்கே வளர்ந்த பெண் அவளையே கட்டி கொடுத்தாருன்னு ஒரு கதை. அதை இங்கே சொல்றார். ஞால மிக தாழ்கடலின் மீதெழுந்து, தாழ்னா ரொம்ப ஆழமான கடல், தாழ்வான கடல்னு அர்த்தம். தாழ்கடலின் மீது எழுந்து அது மேல போய் ஏறி நின்றாரு வலைஞனாக. ஞால மிக பரிமேற்கொண்டு, இந்த உலகத்தில் அவர் எதுல வந்தாரு, குதிரையில வந்தார். நம்ம அடுத்த பதியத்தில் பார்க்க போறோம். அன்னை பத்தில் அவர் எப்படி வந்தாருன்னு பார்க்க போறோம். அப்படி குதிரையில வந்தாரு. அவர் ஆவணி மூலத்தன்றைக்கு குதிரைகள் வரும் என்று சொன்னபடி நரிகளை எல்லாம் பரிகளாக்கி கொண்டு இவர் ஒரு குதிரையில ஏறிக்கொண்டு வந்தார். பாண்டிய மன்னனிடம் அந்த குதிரைகளை ஒப்படைத்தாருங்கிறது வரலாறு. அதை இங்க சொல்றாரு. ஞாலமிக பரிமேல் கொண்டு, பரின குதிரை, பரிமேற்கொண்டு நமையாண்டான். எதுக்காக வந்தான்? என்னை ஆட்கொள்வதற்காக வந்தான். அவன் குதிரை மேல வந்தது எனக்காகத்தான்யா, என்னை காப்பாத்துறதுக்காக வந்தான். அதனால ஞான மிக பெருமேற்கொண்டு நமையாண்டான். சீலம் திகழும், சீலம்னா சிறந்த குணங்கள் திகழுகிற திரு உத்தரகோச மங்கை, திரு உத்தரகோச மங்கையில் இருக்கிற பெருமான் மாலுக்கு அரியானை, திருமாலுக்கு அரியவனாக இருந்தான், காண்பதற்கு அரியவனாக இருந்தான். மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி, வாய் நிறைய பாடுவோம், வாயார நாம் பாடி. பூரித்து, பூரித்துன்னா பூரித்து, ரொம்ப சந்தோஷமா பூரித்து, நாம்பாடி பூரித்து, பூரித்து அகங்குழைந்து மனம் கசிந்து. பொன்னு ஊசல் ஆடாமோ கோலவரை குடுமி வந்து குவலையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான். சீலம் திகழும் திரு உத்தர கோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நம்பாடி பூடித்து அகங்குழைந்து பொன்னூசலாடாமோ. சோலையாட்சி சொன்னாங்க, ரொம்ப நல்லா நாங்கள் எல்லாம் சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தோம், 600 பேர் வந்தாங்க, எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரி பாடுற போது மனசார வாயார பாடணுமா, அதைத்தான் வாய் நிறைய. அடுத்தது பாடல் எண் 9, அதுதான் கடைசி பாட்டு. தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருடி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான். பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றைச் சடையான் குணம் பரவி பொங்குலவு பொன்முலையீர் பொன்னூசலாடாமோ. பொங்குலவு பொன்முலையீர் அப்படின்னு அழைக்கிறார். அதாவது
இளமையான பெண்கள், அப்போ மார்பகங்கள் பொங்கி இருக்கின்றன அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் பொங்குலவு பூன்முலையில், பூன் அணிதல், அணிகலன்களை அணிந்த முலைகளை உடைய பெண்களே அப்படின்னு பெண்களை அழைக்கிறாரு. தென்குலவு சோலை, உத்தரகோசம் மங்கையில் நிறைய தென்னஞ்சோலைகள் இருக்கு போல இருக்கு. அவர் இருந்த காலத்தில், இப்போ இருக்கான்னு நம்ம போய் பார்க்கணும். இப்போ நிறைய சோலைகளை அடித்து வீடு கட்டியிருப்பாங்க. தென்குலவு சோலை, தென்னை மரங்கள் பரவி உள்ள சோலைகளை உடைய திரு உத்தரகோசமங்கை, திரு உத்தரகோசமங்கையில் தங்குலவு சோதி, தங்குதல் பொருந்திய ஜோதி வடிவானவன். சிவபெருமான் நம்ம பார்த்தோம், ஆணோ அலியோ அறிவையோன்னு, அவன் ஒன்றும் இல்லைங்க, அவன் ஜோதி வடிவானவன், சுடர் வடிவானவன், அருட்பெருஞ்சோதி. அந்த நிலைமையில தான் அவனை நாம் சிந்திக்க வேண்டும். அதை சொல்றார். தங்குலவு சோதி, அங்கே தங்கி உலவுகின்ற ஒளிவடிவான பேரொளி பிழம்பான தனி உருவம் சிவபெருமான் வந்தருளி அங்கே வந்து அருள் செய்து என்ன பண்றான்? எங்கள் பிறப்பறுத்துட்டு எங்களுக்கு இனிமே பிறவி இல்லை என்று செய்து விட்டானே. மறுபடியும் மறுபடியும் பிறந்து மறுபடியும் மறுபடியும் இறந்து இந்த உலக வாழ்க்கையிலேயே உழன்று கொண்டிருக்காமல் இனிமேல் பிறப்பு இல்லை என்று எங்களுக்கு செய்து விட்டான். எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான். நம்ம என்ன தரத்தில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கொள்வான். பெரிய புராணத்தில் ஒவ்வொரு அடியாரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்கொண்டான்னு நம்ம பார்த்துருக்கோம். இளையான்குடி மாறநாயனார வறுமையை கொடுத்து ஒரு ஓடை கொண்டு போய் கொடுத்து பத்திரமா வச்சிருந்து திருப்பித்தான்னு கேட்டு அதை இல்லாமல் பண்ணி இவர் தான் மறைச்சாரு. அப்புறம் நீ வா, நீயும் உன் மனைவியும் சேர்ந்து கையை பிடிச்சி தண்ணியில் மூழ்கி சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி உலகத்திற்கு இளையான்குடி மாறநாயனாருடைய பெருமையை அறிவிப்பதற்கு ஆட்கொள்வதற்கு அந்த வகையில் வந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் அவங்க தகுதிக்கேற்ப வருவான். அப்படிங்கிறதா எந்தரமும் எங்கள் தரத்திற்கு ஏற்ப வந்து ஆட்கொள்ளுகின்ற பெருமான். அவனோட யார் இருக்கா? உமாதேவி ஒரு பங்குல இருக்கா. அதனால பங்குலவு கோதை. சிவபெருமான் வரும்போது தனியா வந்தான்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது, அம்மாவோட வந்தா தான் கிடைக்கும். அம்மா தான் எல்லாம் தரக்கூடியவள். இக்கொடுன்னு சிவபெருமானை சொல்லக்கூடியவளும் அவள் தான். அதனால பங்குலவு கோதையும் தானும் பணிகொண்ட எங்களை குற்றேவல் கொண்ட எங்களுடைய பணியை ஏற்றுக்கொண்ட பணிகொண்ட கொங்குலவு கொன்றை, மனம் பொருந்திய, கொங்குன மனம், கொங்குலவு மனம் பொருந்திய கொன்றை மலர்களை அணிந்த சடையை உடைய பெருமான், கொங்குலவு கொன்றை சடையான். அவனுடைய குணம்பரவி அவனுடைய அருட்குணங்களை போற்றி புகழ்ந்து பொங்குலவு புன்முலையீர் பொன்னு ஊசல் ஆடாமோ. தெங்குலவு சோலை திரு உத்தரகோசமங்கை தங்குலவு ஜோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான். பங்குலவு கோதையும் தானும் பணிகொண்ட கொங்குலவு கொன்றைச் சடையான் குணம்பரவி பொங்குலவு புன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. இதோட இந்த திருப்பொன்னூசல் என்கிற பதிகம் நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் அன்னை பத்து என்கிற பகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.